60வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் மரக்கன்றொன்றை நட்டார் ஜனாதிபதி அனுர. மாலைதீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் மாலே தலைநகரில் உள்ள ஹல்தான் பூங்காவில் மாலைதீவு மற்றும் இலங்கைக்கு இடையே ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் 60வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் மரக்கன்றொன்றை நட்டுள்ளார். மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு, மாலைதீவு சுற்றுலா மற்றும் சுற்றாடல் அமைச்சர் மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கீரத் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். 1000 அஞ்சல் ஊழியர்களை நிரந்தரமாக்க நடவடிக்கை. மத்திய அஞ்சல் பரிமாற்ற சேவைகளை ஆய்வு செய்த அமைச்சர் நலிந்த. இலங்கை தபால் திணைக்களத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் மத்திய தபால் பரிமாற்ற சேவைகளை நேற்று முன்தினம் பிற்பகல் சுகாதார அமைச்சர் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச பார்வையிட்டுள்ளார். ஆய்வை தொடர்ந்து தற்போதைய செயற்பாடுகள், எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் தற்போதுள்ள பிரச்சினைகள் குறித்து மத்திய தபால் பரிமாற்றத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுடன் நடைபெற்ற விசேட கூட்டத்தில் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் கலந்து கொண்டார். நாட்டை ஒரு வலுவான அடித்தளத்தில் நிலைநிறுத்துவது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாக இருப்பதால் அந்த நோக்கத்தின் கீழ் தபால் திணைக்களத்தை இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தபால் திணைக்களத்தின் பொதுவான பிரச்சினைகளாக இருக்கும் பணியாளர் பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து சிக்கல்களை தீர்க்க ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ள 1000 அஞ்சல் உதவியாளர்களின் சேவைகளை நிரந்தரமாக்குவதற்கும் 1000 புதிய அஞ்சல் உதவியாளர்களை பதிவு செய்வதற்கும் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டது. அதன்படி சம்பந்தப்பட்ட ஆட்சேர்ப்புகளுக்கு தேவையான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சுமார் 200 ஆண்டுகால வரலாற்றை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அஞ்சல் சேவை மற்றும் துணை அஞ்சல் அலுவலகங்களுக்கு வருவாய் இலக்குகளை வழங்குதல், புதிய சேவைகளை அறிமுகப்படுத்துதல், புதிய அஞ்சல் அலுவலகங்களை நிறுவுதல் மற்றும் நவீனமயமாக்குதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், சீன மக்கள் குடியரசின் நன்கொடையாக பெறப்பட்ட மத்திய அஞ்சல் பரிமாற்ற பிரதான கட்டிடத்தை நவீனமயமாக்குவதற்கும் நவீன தொழில்நுட்பத்துடன் அதை வலுப்படுத்துவதற்கும் எதிர்காலத்தில் சீன தூதருடன் கலந்துரையாடவிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய அஞ்சல் பரிமாற்ற சேவையானது பல சிரமங்கள் மற்றும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு மத்தியில் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். அதிகாரிகளுடன் கலந்துரையாடி அஞ்சல் சேவையை படிப்படியாக கட்டியெழுப்புவதே தமது நோக்கம் என்றும், அஞ்சல் சேவைக்கு தேவையான மதிப்பு, மரியாதை மற்றும் சரியான இடத்தை வழங்குவதே தனது நோக்கம் என்றும், அதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டுக்கு வலுவான பொது சேவை தேவை என்றும், நாட்டின் வருமானம் குறைவாக இருப்பதால் பொருளாதார வளர்ச்சியுடன் ஆட்சேர்ப்பை அதிகரிக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டிய அமைச்சர், பொது சேவையில் முறைசார் ஆட்சேர்ப்பு முறை மேம்படுத்தப்பட்டு வந்தாலும் அஞ்சல் துறையிலும் ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படுவதாலும் அனைவரும் அரசாங்கத்தின் புதிய திட்டத்தை புரிந்து கொண்டு புரிதலுடன் இணைந்து செயற்பட்டு அஞ்சல் சேவையை மேம்படுத்த கைகோர்க்க வேண்டுமென்றும் மேலும் வலியுறுத்தினார். மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தின் மாதாந்திர வருமானம் சுமார் 277 மில்லியன் ஆகும். மேலும் அந்த தொகையில் சுமார் 200 மில்லியன் கடித பரிமாற்றத்தின் மூலம் வருமானம் ஈட்டப்படுகிறது. தற்போதைய வருமான ஆதாரங்கள் குரியர் மற்றும் பாசல் சேவைகள் மற்றும் மின்னஞ்சல் சேவைகள் போன்ற நவீன முறைகள் என்பதால் நவீன அஞ்சல் சேவையை நவீன தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்த தேவையான பின்னணியை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தின் கண்காணிப்பாளர் திருமதி மனோயணி நாணயக்கார சுட்டிக்காட்டினார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய ரத்து தொடர்பான சட்டமூல வரைவு அடுத்த வாரம் அமைச்சரவையில். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூல வரைவு அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது.
நிபுணத்துவம் வாய்ந்த சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள மேற்படி சட்டமூல வரைவு பரிசீலனைக்காக சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வாரம் அதனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிக்கமைய இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளை முன்னர் வழங்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரம் வழங்குவதும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. வாட்ஸ்அப் கணக்குகளை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தல். தங்களது வாட்ஸ்அப் கணக்குகளை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். வாட்ஸ்அப் பயனர்களின் கணக்குகளுக்குள் ஊடுருவி போலி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்பி பண மோசடி செய்யும் முயற்சிகள் குறித்து இந்த நாட்களில் அதிக எண்ணிக்கையிலான முறைப்பாடுகள் பதிவானதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த மோசடி செய்பவர்கள் பயனர்களை ஏமாற்றி வாட்ஸ்அப் OTP எண்களை பெற்று போலி செய்திகளை அனுப்பி மோசடி செய்து வருவது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதன்படி இந்த பண மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆன்லைன் கணக்குகளுக்கான OTP எண்களை ஏனைய தரப்பினருக்கு வழங்கக்கூடாது என்றும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். வாகனங்களில் சீட் பெல்ட் அணியாதோரின் அனுமதி பத்திரம் ரத்து. செப்டம்பர் 30 முதல் சட்டம் கடுமையாக்கப்படும். வாகனங்களில் சீட் பெல்ட் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை அந்த சட்டத்தை பின்பற்ற தவறும் பஸ் வண்டிகளுக்கான அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். போக்குவரத்து குழுக்கள் மத்தியில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வாகன விபத்துகளினால் வருடாந்தம் 2350 பேர் உயிரிழக்கின்றனர். அத்துடன் சுமார் 6000 பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகின்றனர். அதனை கருத்தில் கொண்டு ரோட் சேஃப்டி திட்டம் ஒன்றை 2025 மற்றும் 2026 வருடங்களுக்காக போக்குவரத்து அமைச்சு முன்வைத்துள்ளது. அத்துடன் அதன் ஒரு அங்கமாக சீட் பெல்ட் தொடர்பிலும் தாம் வர்த்தகமானி ஒன்றை வெளியிடவுள்ளோம். இந்த சட்டம் 2011 ஆண்டில் இருந்து நடைமுறையில் இருந்தாலும் எவரும் அதை கணக்கில் எடுப்பதில்லை. அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் சீட் பெல்ட் இன்றி பயணம் செய்கின்றனர். இதனை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் 2300 பேர் மரணிப்பதை 2000 நாம் குறைக்க முடியும். அந்த வகையில் எதிர்வரும் செப்டம்பர் 30 முதல் அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் இது கடுமையாக்கப்படும். அதிகமாக பஸ் வண்டிகளில் சீட் பெல்ட் காணப்படுகிறது. அதை அணிவதே அவசியமாகும். அந்த வகையில் இது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும். அவ்வாறு செயற்படாத பஸ் வண்டிகளின் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பொரளையில் போதைப் பொருளுடன் இளைஞர் கைது. பொரளையில் 1.1 கிலோகிராம் ஐஸ் ரக போதைப்பொருள் மற்றும் 125 கிராம் கெரோயினுடன் 23 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட ஊந்துருளி ஒன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். நாவற்குழியில் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான ஆட்கொணர்வு மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு. 1996 ஆண்டுடன் தொடர்புடைய செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரமும் பேசும் பொருளாக மாறியுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் 1996 ஆண்டு காணாமலாக்கப்பட்ட 22 பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனு மீதான தீர்ப்பும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாவற்குழி பகுதியில் காணாமலாக்கப்பட்ட 22 பேர் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு நேற்று அறிவிக்கப்படவிருந்தது. எனினும் வழக்குகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 28 தீர்ப்புக்காக தவணையிடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி அம்பிகா ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். முன்னதாக 1996 ஆண்டு நாவற்குழி பகுதியில் இராணுவத்தினரால் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 22 பேர் காணாமலாக்கப்பட்டனர். அது தொடர்பில் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. எனினும் குறித்த மனு சம்பவத்துடன் தொடர்புடைய நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குட்பட்ட
சாவகச்சேரி நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு பாரப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து கடந்த சில வருடங்களாக இந்த மனு மீதான விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் தீர்ப்புக்காக அந்த வழக்கு நேற்று வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. மோட்டார் சைக்கிள் விபத்தில் பெண்ணொருவர் பலி, மற்றொருவர் படுகாயம். லொரியை முந்தி செல்ல முற்பட்டதால் நேர்ந்த சோகம். கொழும்பு மருதானையிலிருந்து நாவலப்பிட்டி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் அதே திசையில் பயணித்த லொரியை முந்தி செல்ல முயன்ற போது ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற கணவர் படுகாயமடைந்து நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என கினிகத்தேன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விராஜ் விதானகே தெரிவித்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் கொழும்பு மருதானையை சேர்ந்த 44 வயதுடைய 2 குழந்தைகளின் தாயார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று அதிகாலை 5:45 மணியளவில் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கினிகத்தேனை மில்கமமுவ பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் உறவினரை பார்வையிட குறித்த தம்பதியினர் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளனர். கொழும்பிலிருந்து வட்டவளை நோக்கி சென்ற லொரியினை மோட்டார் சைக்கிள் சாரதி முந்தி செல்ல முயன்ற போது லொரியின் இடது பக்கத்தின் நடுப்பகுதியில் மோட்டார் சைக்கிள் சிக்கிக்கொண்டது. இதன்போது மோட்டார் சைக்கிளின் பின்னிருக்கையில் இருந்த பெண் லொரியின் இடது பின்புற சக்கரத்தின் கீழ் விழுந்து நசுங்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் சாரதியின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் என்றும் சந்தேகத்தின் பேரில் லொரியின் சாரதியை கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் டிகோயா ஆதார வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ பரிசோதகரிடம் பிரேத பரிசோதனைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கினிகத்தேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மூதூரில் நீரில் மூழ்கிய நிலையில் மீனவரின் சடலம் மீட்பு. மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆனைச்சேனை களப்பு பகுதியில் நீரில் மூழ்கிய நிலையில் மீனவர் ஒருவரின் சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் மூதூர் பாலுநகர் பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 45 வயதான சேகு முகமது ரம்சூன் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் நேற்று அதிகாலை களப்பு கடலுக்கு மீன்பிடிப்பதற்காக சென்றுள்ள நிலையில் களப்பு பகுதியில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். மீன்பிடிப்பதற்காக சென்ற மற்றொரு மீனவர் ஒருவர் நீரில் மிதந்த நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதைக் கண்டு மூதூர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதன் பின்னர் மூதூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த மீனவரின் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவ இடத்துக்கு மூதூர் நீதிமன்ற நீதிபதி வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு விசாரணைகள் மேற்கொண்டு பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் போதைப்பொருள் குற்றங்களில் 1,22,913 பேர் கைது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதி முதல் தற்போது வரையான காலப்பகுதியில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக 1,22,913 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 9,28,787 கிலோ கெரோயின், 13,98,709 கிலோ ஐஸ், 1,11,92,823 கிலோ கஞ்சா, 27,836 கிலோ கொக்கைன் மற்றும் 3,81,428 கிலோ கசீஸ் ஆகியவை காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே போதைப்பொருள் தொடர்பான குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்காக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது 25,111 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகளுக்காக காவல்துறை அதிகாரிகள், விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படை உறுப்பினர்கள் உட்பட 6,600க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பிரேசிலுக்கு 50% வரி ரம் உத்தரவு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரேசிலின் மீது 50% வரிகளை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலின் கொள்கைகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி போல்சனாரோ மீதான குற்றவியல் வழக்கு 1977 சட்டத்தின் கீழ் ஒரு பொருளாதார அவசர நிலை என்று கூறி ட்ரம்ப் இந்த உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.